அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 10/12/2024 செவ்வாய்க்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், கும்பம், சனியின் வீடு, ஸ்திர வீடு. மேஷத்திலிருந்து பார்க்கும்போது 11ஆம் வீடாக இந்த வீடு வரும். இந்த வீடு அந்த பெயருக்கு ஏற்றாற்போல் கும்பம்தான். ஞானம் உண்டு. இதில் ஒரு வேடிக்கை, ஒரு விஷயத்தில் மகா புலமை இவர்களுக்கு உண்டு, மற்ற விஷயங்கள் அறியாமையால் இருக்கும், அறியாமல் இருப்பார்கள். ஒன்றில் புலமை, மற்றவற்றிலெல்லாம் வறுமை. இதுதான் கும்பராசிக்கு உண்டான ஒரு விசேஷ குணம். நல்லவர்கள்தான், எடுத்த காரியத்தை முடிப்பார்கள். இவர்கள் வெற்றி பெற்றால் இமாலய வெற்றி, வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் படுதோல்வி. ஒன்று உச்சம் அல்லது மிக மிக தாழ்வு, நடுத்தரம் என்பது இவர்களுக்கு கிடையாது. எல்லா வகையிலும் அறிவு உண்டு. சில நேரங்களில் புத்தனை போல் பேசுவார்கள், புத்தனை போய் வாழ்வார்கள். புத்தனை போல் பேசி புத்தனை போல் வாழ்பவர்களும் இவர்கள்தான். அதே நேரத்தில் அந்த கொள்கைக்கு மாறாகவும் சில சமயங்களில் இருப்பார்கள். இது கும்பராசிக்கு மட்டுமே இருக்கின்ற ஒரு விசேஷ குணம். இவர்கள் அத்தனை பேரும், கும்பராசியில் பிறந்த அத்தனை பேரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரே மாதிரி வாழ்க்கை இருப்பதே கிடையாது. ஒரு சமயம் மட்டம், ஒரு சமயம் உச்சம், உயர்வு, ஒரு சமயம் உயர்வு, ஒரு சமயம் மட்டம் என்று இந்த ஓரத்தையும் அந்த ஓரத்தையும், இந்த முனையையும் அந்த முனையையும் தன் வாழ்க்கையில் ஒருங்கே சந்திப்பவர்கள் கும்பராசி அன்பர்கள். இதில் முதல் வகை எப்படி? நியாயத்துக்காக குரல் கொடுப்பவர்கள், வெகுண்டு எழுவார்கள், கோபம் மிக அதிகமாக வரும். தன் கோபத்தை தீர்க்காத வரை, தீரும் வரை உறங்க மாட்டார்கள். எண்ணியதை முடித்தே காட்டுவார்கள். இரண்டாவது ஒரு வகை உண்டு. இவர்கள் ரசவாதிகள். ரசாயன சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புது கண்டுபிடிப்புகள், இவைகளிலெல்லாம் இவர்களுக்கு நல்ல தேர்ச்சி உண்டாகும். அவைகளில் மட்டுமே தேர்ச்சி உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திற்கும் இவர்கள் பயப்பட மாட்டார்கள். கடுமையான கஷ்டம் கூட இவர்களுக்கு எளிமையாக தெரியும். அப்படி ஒரு பிறப்பு இவர்கள். மூன்றாவது வகை, கோடி கோடியாய் கொட்டினாலும் விலை போக மாட்டார்கள். ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவினை காண்பார்கள், அந்த தெளிவில் இருந்து பிறழ மாட்டார்கள், நிலைத்து நிற்பார்கள். அன்பர்களே, சில வித்தியாசமான மாறுபட்ட குணங்கள் இந்த கும்பத்தில் இருக்கிறது. முதல் வகை கோபம், இரண்டாவது வகை ரசவாதம், புதுமையான கண்டுபிடிப்புகள், மூன்றாவது வகை விலை போகா ஒரு உத்தம தன்மை. இந்த மூன்றும் கும்பத்துக்கு உண்டு. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நாளைய தினம் இதுவெல்லாம் நடக்கலாம், நாம் இப்படி முன்னெச்சரிக்கையோடு இருந்தால் நல்லது என்று ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்து அதன் வழி நீங்கள் நடக்கும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல லாபம் உண்டு, மதிப்பு மரியாதை உண்டு. ஒரு நல்ல விஷயத்தை சிரத்தையோடு செய்து
அதில் வெற்றி பெறும் நாளாக காட்டுவதால். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அவ்வளவு சோபிக்கவில்லை. கஷ்டம், நஷ்டம், ஒரு வீண் பழி இவையெல்லாம் வரும். ஆனால் மறுபாதி இதற்கு நேர்மாறாக எல்லாமும் நடந்து உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி நம்பிக்கை, வரவேற்பு, நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தோன்றுகின்ற வகையில் பல சம்பவங்கள் நடக்கும். மறுபாதி வீண் பழி, கஷ்டம், நஷ்டம், எதிர்பாரா தொல்லைகள் வரும். எனவே ஏதேனும் ஒன்றை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள். சிம்மராசி அன்பர்களே, உறவில் விரிசல் முதற் பகுதி, உறவில் விருத்தி இரண்டாம் பகுதி. மதியம் வரை சிற்சில சச்சரவுகள் வரும். மதியத்திற்கு பிறகு அந்த விரிசல் நீங்கி உறவு தலைக்கும். கன்னிராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. புத்திசாலித்தனமாக யோசித்து நடைபெற்று கொண்டு வரும் ஒரு துன்பத்தை நீங்கள் வெற்றிகரமாக அகற்றுகின்ற காரணத்தால் இது நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது அனுபவம், ஏற்கனவே நீங்கள் பெற்ற ஒரு அனுபவம் உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். எதையாவது அடைய வேண்டும் என்று ஒன்றை விரும்பி அதை அடைய நீங்கள் செய்யும் முயற்சி இன்றைய தினம் நீங்கள் பெற்ற அனுபவத்தால் வெற்றியை காட்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல பெயரை எடுப்பீர்கள். நன்றாக முயற்சித்து இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எண்ணி அதன் வழி நின்று நிலைத்து நின்று இந்த வெற்றியை பெறுவீர்கள். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் கற்றதை காண்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கள் அதை காண்பிக்கப்பட்ட அந்த கலை நல்ல கலை என்று மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு உயர்வினை பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, வெற்றி உண்டு. எப்படி என்று சொன்னால், உங்கள் பேச்சில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதை பிரயோகித்து அதனால் வெற்றி பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, ஏற்கனவே நீங்கள் சொன்னபடி இன்று ஒன்று நடக்கும். உங்களது கணிப்பு மிக மிக சரியானது என்று உடன் இருப்பவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். மீனராசி அன்பர்களே, நல்ல லாபமும் உண்டு. ஆத்ம சந்தோஷத்திற்காக நீங்கள் செய்யும் தர்ம செலவும் உண்டு. இந்த இரண்டும் ஒருங்கே இன்று நடக்கும். அன்பர்களே,
இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.